ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் எந்திரிச்சு சாமி கும்பிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால் கிச்சன் ஒரே கேவலமாக இருந்தது. சரி, ஓகே, க்ளீன் பண்ணுறோன்னு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி அதுக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். எந்திரிச்ச உடனே அரிசி ஊற வச்சுட்டேன். அப்புறம் கீழே குடிக்கிற தண்ணி எடுத்து மேலே அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் காய் எடுத்தேன் கட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி சொரக்காய் மட்டும்தான் செய்ய போகிறேன். நாங்கள் எப்போவுமே சொரக்காய் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி கட் பண்ணும் போது டேஸ்ட்டாக இருக்கும். சொரக்காய்க்கு வேர்க்கடலை போட்டு செஞ்சால் நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் அரிசி கழுவி எடுத்து வச்சாச்சு சாப்பாடு வேகிறதுக்கு. அப்புறம் 2 வெங்காயம் 2 தக்காளி மட்டும் சொரக்காய் போட்டு செய்ய எடுத்து வச்சாச்சு. கட் பண்ணினே இருக்கும்போது வெங்காயம் கட் பண்ணும்போது எப்போவுமே கண்ணில் தண்ணி வரும் தான். எல்லாருக்குமே வராது, பட் ஒரு சிலருக்கு வரும். எனக்கும் கண்ணில் தண்ணி வரும் வெங்காயம் கட் பண்ணும்போது. வெங்காயம் கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ சாப்பாடு வேகிறதுக்குள்ளே பாத்திரம் கழுவிடுவோன்னு 2 பாத்திரம் தான் இருந்தது. சரி, அந்த 2 பாத்திரத்தை கழுவிடுவோன்னு பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளேயே பாப்பா எந்திரிச்சிட்டா. பாப்பா வேறு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருந்தா. சரி, என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு பாத்திரம் கழுவியாச்சு. அப்புறம் பாத்திரம் கழுவி வச்சுட்டு துணி ஊற வச்சுட்டு வந்தேன். துணி ஊற வச்சுட்டு அதங்காட்டிலே பாப்பா அழுதுகிட்டே இருந்தா. சரி, ஓகே, பாப்பாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணேன். அப்புறம் வெங்காயம் கொட்டி கிளறி விட்டுட்டே அப்படியே சுற்றி இருந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன வேலை செய்வேன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோ என்னை நல்லா தூக்கி விடுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும்னு நான் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. ஆனால் நான் இந்த யூடியூப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை, அவ்வளோ பட்டுட்டேன். இனிமேலும் இதை பண்ண வேணான்னு ஒரு முடிவுலேயே வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க. சரி, அவங்க சொன்னால் என்ன, நாம் நம்பிக்கையாக பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு சின்ன நம்பிக்கை. ஓகே, வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சாச்சு. வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிட்டே மேலே டேங்க்கில் வேறு தண்ணி காலி ஆகிடுச்சு. சரி, இருக்கிற தண்ணி குடத்துல பிடிச்சி வச்சுப்போம். இங்கே தண்ணிக்கு எப்போவுமே தண்ணி பிரச்சனை. அதனால் சரி, குடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு குடம் தான் பிடிச்சேன், போதும். அதுவே டேங்க்கில் தண்ணி இல்லை. அப்புறம் இதை தாளித்து விட்டுட்டு போயிட்டு மோட்ரு போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளவே இன்னொருத்தர் போட்டு வச்சுக்கினாங்க. ஓகே, வெங்காயம் தக்காளி போட்டு அப்புறமே சொரக்காவை எடுத்து போட்டாச்சு. சொரக்காய் போட்டு நல்லா கிளறி விடணும். அடி பிடிச்சிக்கும். தண்ணி ஊற்றக்கூடாது. எப்பவுமே தண்ணி ஊற்றாதான் அந்த சொரக்காவில் வர தண்ணியிலேயே நல்லா அது வெந்துடும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சொரக்காய் வெந்து முடிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அது நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும். கிளறி விட்டு லாஸ்ட்டாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணும் போது வறுத்த வேர்க்கடலையை அரைச்சி அது கூட போட்டால் டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் சொரக்காய், அப்புறம் வேர்க்கடலை, அவ்வளோதான். கொஞ்சமாக மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அவ்வளோதான். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.